அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கான பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமது இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்குமான ஒரு சிறிய பதிவு. தேர்தல் நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. 2026 தேர்தல் நேரம் நெருங்கி கொண்டுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கட்சியில தேர்தல் நெருங்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் தருவாங்க. அது பணம் வாங்கக்கூடாதுன்றதுக்கு அரசாங்கத்துடைய சட்டத்திட்டம். வாங்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடும்போது யோசிச்சு ஓட்டு போட பழகிங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழல் எந்த அரசு வந்தாலும் சரி, நீங்க என்ன சொல்றீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு வேலைக்கு போனாக்கா லஞ்சம் கேட்கறாங்க, காவல்துறையிட்ட போனா லஞ்சம் கேட்கறாங்க, மருத்துவம் பார்க்க போனாக்கா லஞ்சம் கேட்கறாங்க, அரசாங்க ஊழியர்கள் லஞ்சம் கேட்கறாங்க. எதுக்கு போனாலும் லஞ்சம் சொல்றீங்க. லஞ்சம்ன்றதே ஃபர்ஸ்ட் நீங்க தான் வாங்குறீங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டு போடும்போது முதல்ல 500 1000 வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்களே லஞ்சம் வாங்கிட்டு தான் உங்களுடைய வாக்குரிமையை செலுத்துறீங்க. ஸோ நீங்க பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க நீங்க பேசக்கூடாது. பணம் வாங்காம நேர்மையா நிக்கிறவங்க சொல்லணும், நாங்க பணம் வாங்கல சொல்லலாம். சரிங்களா? லஞ்சத்தை ஒழிக்கணும்னா முதல்ல நீங்க பணம் வாங்குறது நிப்பாட்டுங்க. தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்தோம்னா பணம் வாங்காதீங்க. அது எந்த அதிகாரி கொடுத்தாலும் வாங்காதீங்க, எந்த அரசியல்வாதி கொடுத்தாலும் வாங்காதீங்க. தேர்தலில் உங்க கையில் வைக்கிற மைய 5 வருஷத்துக்கு உண்டான மை. அது நீங்க ஒரு தடவை ப்ரெஸ் பண்றீங்க பாரு பட்டன், அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அந்த 5 வருஷம் வாழ்க்கை தீர்மானிக்குது. நீங்க வாங்குறது லஞ்சம் வெறும் ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அரசாங்க வேலை விஷயமா ஏதாவது ஒண்ணு, பர்த் சர்டிஃபிகேட்டோ, டெத் சர்டிஃபிகேட்டோ, ஜாதி சான்றிதழோ ஏதாவது ஒண்ணு வாங்க போவீங்க. அப்போ 300 கொடு 400 கொடுன்னு கேட்பாங்க. நீங்க 5 வருஷம் வாங்கிங்க, 5 வருஷம் நீங்க போறீங்கன்னா என்னாச்சு? அதே உங்களுக்கு வந்துச்சுங்களா? ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தரும் லஞ்சம் குடிக்கலாம். என்ன கணக்கு வந்துச்சு பாருங்க. சோ ஊழல் என்பது உங்களிடம் இருந்தே ஆரம்பிக்கிறது. நன்றி.